இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் சண்முக பிரியன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க லவ் மேரேஜ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். மதுரையில் 33 வயசாயும் கல்யாணம் ஆகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ இன்டர்கேஸ்ட் மேரேஜ்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கோபி ஜெட்டிப்பாளையத்தில் பொண்ணு பார்க்க போகிறாங்க. எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு கிளம்பும் போது கவர்மெண்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க எல்லாரும் அங்கேயே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுது. அப்படியே ஒரு 4 நாள் போகுது. இது எல்லாத்தையும் புரட்டி போடுற வகையில் ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஹீரோவுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் விக்ரம் பிரபு, சுஷ்மிதா பட், அருள் தாஸ், ரமேஷ் திலக், கஜராஜ் இந்த மாதிரி சில தெரிந்த முகங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட விக்ரம் பிரபு கேரக்டர் தவிர்த்து வேறு எந்த கேரக்டருமே ஒழுங்காக எழுதப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ரமேஷ் திலக் கேரக்டராவது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா அந்த கேரக்டரை அப்படியே படத்தை விட்டு எடுத்தாலும் படத்துக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது. அப்புறம் சத்யராஜ் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாமல் எடுக்கப்பட்ட காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அருள்தாஸோட கேரக்டர் என்னதான் படத்தில் அங்கங்கே இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதெல்லாம் யதார்த்தமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. ஷான் ரோல்டன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். அது போக நடித்த எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து இது ஒரு ஃபீல் குட் படமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை முழுமைப்படுத்தினது ஷான் ரோல்டன் தான். விக்ரம் பிரபு எல்லாரை விட ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். அவர் கொடுத்த ரோலை ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஹீரோயினோட தங்கச்சியாக நடித்த மீனாட்சி தினேஷ் அவங்களும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய லேயர்ஸ்லாம் வச்சு பிளாட் ட்விஸ்ட் வச்சு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு பேச்சுலருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையே. அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு நிறைய காமெடி கொடுக்க ட்ரை பண்ணி சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு கம்மி பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் அப்பட்டமாக காட்டுற வகையில் ஏன் இவ்வளோ க்ளோஸ்அப் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் தெரியலை. ஆனால் சில இடங்களில் காமெடியும் டைலாக்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இன்டர்வலுக்கு முன்னாடி ஹீரோயின் தன் தங்கச்சிக்கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம அம்மா அப்பாவுக்கு மற்ற ஜாதியில் கல்யாணம் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் எந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது எங்கே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் நான் உட்பட நிறைய பேர் இதை நேரடியாகவே பார்த்துருக்காங்க. அதாவது, முன் பிறந்தவள் முரண் பிடித்தால் பின் பிறந்தவள் பலியாவாள் பெற்றோர்களின் மானம் காக்க. ஆனால் அது கட்டாயத்தின் பேரில் இல்லாமல் தானாக தலையசையும்படி செய்தது, நம்மை முகம் சுளிக்காமல் வைத்து கொண்டது. இதை நீங்கள் ஒரு சாமர்த்தியமான ரைட்டிங் என்று கருதினால் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.